வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் இப்போ செம்ம சூடா இருக்கு. அதுவும் வாக்குகள வாங்க ஒரு பெரிய நிதி போரே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்னென்ன வியூகங்கள் இருக்கு? இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 1 கோடிக்கும் அதிகமான பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. எங்கிருந்து வந்துச்சு இந்த பணம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இந்த 5000 ரூபாய் பணம் போட்டது வரப்போற தேர்தல மனசுல வச்சு மாநில அரசு செஞ்ச ஒரு முக்கியமான முதல் மூவா பார்க்கப்படுது. இந்த 5000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னா அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, ஏற்கனவே மாசம் 1000 ரூபாய் கொடுக்கற திட்டத்தோட 3 மாசத்துக்கான அட்வான்ஸ், அதாவது 3000 ரூபாய். அதோட கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா ஒரு 2000 ரூபாய். ஆக மொத்தம் 5000. இந்த உதவித்தொகை சாதாரணமா 1-2 பேருக்கு இல்ல, சுமார் 1,31,00,000 பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய திட்டம்னு. சரி, மாநில அரசு இப்படி ஒரு அதிரடி காட்டினதும் மத்திய அரசு சும்மா இருக்குமா? அவங்க தரப்புல இருந்தும் ஒரு பதிலடி திட்டம் ரெடி ஆயிட்டு இருக்கிறதா ஒரே பேச்சா இருக்கு. இதுதான் இந்த அரசியல் ஆட்டத்தையே இன்னும் சுவாரஸ்யமாக்குது. அப்போ மத்திய அரசோட அந்த கவுண்டர் அட்டாக்கா என்ன இருக்கும்? அவங்க என்ன செய்ய போறாங்க? அரசியல் வட்டாரங்கள்லேருந்து வர்ற தகவல் படி மத்திய அரசு ஒரு மெகா பேக்கேஜ் மூலமா 12,000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்றாங்க. அடேங்கப்பா, மாநில அரசு கொடுத்ததை விட 2 மடங்குக்கும் அதிகமாச்சே இது. இந்த 12,000 ரூபாய் புது பணம் இல்லையாம். ஏற்கனவே இருக்கிற PM கிசான் விவசாயிகளுக்கான உதவி, கேஸ் மானியம், உரமானிய பாக்கியம், பல மத்திய அரசு திட்டங்களோட பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே பேமெண்டா கொடுக்கற திட்டம்னு சொல்லப்படுது. ஆனா நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த 12,000 ரூபாய் திட்டம் பத்தின தகவல் எல்லாமே அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வர்ற உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தான். இன்னும் அதிகாரப்பூர்வமா எதுவும் சொல்லல. சரி வாங்க, இந்த 2 திட்டத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். மாநில அரசோட 5000 ரூபாய் திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு பணம் கொடுத்தாச்சு. ஆனா மத்திய அரசோட 12,000 ரூபாய் திட்டம் இன்னும் வதந்தி அளவுல தான் இருக்கு. ரெண்டோட நோக்கமும் வேற வேற. இந்த அரசியல் போட்டிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த திட்டங்கள்ல பணம் வாங்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்குங்கிற முக்கியமான விஷயத்தை இப்ப பார்க்கலாம். இது உங்களுக்கு நேரடியா உபயோகப்படலாம். முதல்ல தகுதி வரம்புகள்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு அரசாங்க திட்டத்துல இருந்து யாருக்கெல்லாம் உதவி பணம் கிடைக்கணும் முடிவு பண்றதுக்காக அரசாங்கம் போடுற சில ரூல்ஸ் தான் அது. மாநில அரசோட திட்டத்துல பணம் வாங்கணும்னா சில முக்கியமான தகுதிகள் இருக்கு. நீங்க 21 வயசுக்கு மேல இருக்கிற பெண்ணா இருக்கணும். உங்க குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கணும். அதே மாதிரி நிலம் வச்சிருக்கிறதுக்கும் கரண்ட் பில்லுக்கும் கூட சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதே நேரத்துல சில பேருக்கு இந்த திட்டத்துல பணம் கிடைக்காது. அதாவது நீங்க அரசாங்க ஊழியரா இருந்தாலோ, இன்கம் டாக்ஸ் கட்டுறவரா இருந்தாலோ, இல்ல உங்க வீட்ல கார் மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சிருந்தாலோ இந்த திட்டத்துக்கு நீங்க தகுதி இல்லாதவங்க. சரி, இது வரைக்கும் நடந்தது போதும். இனிமே எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது? 2 தரப்பும் என்னென்ன வாக்குறுதிகளை அள்ளி வீச போறாங்கன்னு பாப்போம். ஆளுங்க கட்சி தரப்புல இருந்து ஒரு பெரிய வாக்குறுதி வந்திருக்கு. அதாவது மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இப்போ மாசம் கொடுத்துட்டு இருக்கிற 1000 ரூபாயை 2000 ரூபாயா டபுள் ஆக்கிடுவோம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வதந்தியா பேசப்பட்டுட்டு இருக்கிற அந்த 12,000 ரூபாய் திட்டம் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்ப தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பிரதமரே வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ தேர்தல் நெருங்கிட்டே வருது. இந்த மாதிரி பெரிய பெரிய நிதி வாக்குறுதிகள் எல்லாம் ஓட்டா மாறுமா, இல்ல வாக்காளர்கள் வேற மாதிரி யோசிப்பாங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இறுதி முடிவு எப்படி இருக்கும்?